மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற விமானம் விழுந்து வெடித்த காட்சி வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான காட்சியை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். இன்று காலை மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற விமானம் தொழில்நுட்ப கோளாறால் தரையிறங்க முற்பட்ட போது வெடித்து சிதறியது. தற்பொழுது அது தொடர்பான காட்சி வெளியாகி இருக்கிறது. விமான விபத்தில் அஜித் பவார் உட்பட உடன் பயணித்த 4 பேர் என்று மொத்தம் 5 பேர் உயிரிழந்தனர் என்ற செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற விமானம் விழுந்து வெடித்த காட்சி வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், அந்த காட்சி வெளியாக இருக்கிறது, முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற விமானம் இன்று சுமார் 8:46 மணிக்கு கீழே விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. பாரமதி என்று சொல்லக்கூடிய அந்த இடம் ஒரு மிகச்சிறிய விமான நிலையம், இந்தியாவினுடைய சிறிய விமான நிலையங்களில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது. அந்த விமான நிலையத்திற்கு இன்று காலை மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அஜித் பவார் வந்திருந்தார். அவர் பிரச்சாரங்களை மேற்கொள்வதற்காக அவர் வந்திருந்தார். அவ்வாறு வந்த நிலையில அவரது விமானம், அது சிறிய ரக விமானம், மும்பையிலிருந்து வாடகைக்கு கொண்டு வரப்பட்ட விமானம் என்று சொல்கிறார்கள், தனி விமானமாக இருக்கின்றது. அவரது பாதுகாவலர்கள் மற்றும் அவரது உதவியாளர்கள் மட்டுமே இந்த விமானத்திலே பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்து கீழே இறங்கும் போதே விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு தீ ஜுவாலைகள் எரிந்ததாக அப்போது நேரில் பார்த்தவர்கள் அதனை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே தான் தற்போது மெய்ப்பிக்கக்கூடிய வகையிலே சிசிடிவி காட்சிகள் ஆதாரமாக வெளியாகி இருக்கிறது. அந்த விமானத்திலே பயணித்த 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த மோசமான செய்திகள் காலையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. அஜித் பவார் பயணித்த விமானம் கீழே விழுந்து நொறுங்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். கீழே விழுந்த உடனே எப்படி ஒரு வெடிகுண்டு போட்டால் எப்படி வெடித்து கரும்புகைகள் மேலே வருமோ அது போலவே அந்த விமானம் ஓடுதளத்திற்கு அருகிலே கீழே விழுந்து வெடித்து சிதறக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதனை நேரில் பார்த்தவர்கள் அல்லது அந்த வழியாக சென்றவர்கள், அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்ன செய்தி என்னவென்றால், ஏதோ ஒரு பெரிய பாம் போட்டது போல ஒரு பெரிய வெடி சத்தம் ஒன்று எங்களுக்கு கேட்டது. ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு சத்தமாக அது இருந்தது. உடனே நாங்கள் திரும்பி பார்த்த போது கரும்புகைகள் மேலெழுந்து இருந்தது. தீப்பற்றி எரிந்த அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்கிறார்கள். இந்த சம்பவம் விமான நிலையத்திற்கு மிக அருகிலேயே நடைபெற்றது. அதாவது விமானத்தை தரை இறக்குவதற்காக விமானி முற்பட்ட போது அது தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து சரியாக ஓடுதளத்திலே அந்த விமானத்தை செலுத்த முடியாமல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலேயே விமானத்தை தரையிறக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தகவலாக சொல்கிறார்கள். அது சம்பந்தமான விரிவான விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விமானத்தில் பயணித்த அஜித் பவார், அவரது உதவியாளர்கள், பாதுகாவலர், விமானத்தை ஓட்டி வந்த பயணி உட்பட அனைவருமே சம்பவ இடத்திலேயே அவர்கள் உடல் கருகி உயிரிழந்தார்கள் என்பதுதான் ஒரு அதிர்ச்சியான செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. தற்போது 8:46 மணிக்கு சரியாக அந்த விமானம் கீழே விழக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அருகிலேயே விமான நிலையத்தினுடைய அந்த ஓடுதளம் இருக்கிறது, பிரதான சாலை இருக்கின்றது. அருகில் இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த சிசிடிவியிலே அந்த காட்சி, விமானம் மேலிருந்து கீழே வரக்கூடிய அந்த காட்சி, கட்டுப்பாட்டை மீறி விமானம் கீழே தொப்பென்று விழுந்து ஒரு வெடிகுண்டு போல வெடித்து சிதறுவதை பார்க்க முடிகிறது. அது சிறிய ரக விமானமாக இருந்தாலும் ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கு தேவையான எரிபொருளை விட 2 மடங்கு எரிபொருள் எப்போதுமே அனைத்து விமானங்களிலும் இருப்பது வழக்கம். காரணம், மோசமான வானிலை உள்ளிட்ட ஏதேனும் சிக்கல் பிரச்சனை ஏற்பட்டால் அதனை சமாளிக்கவும் வானில் வட்டமடித்து சிறிது நேரம் சரியான சூழ்நிலை சரியான பிறகு கீழே இறக்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்படுவது வழக்கம். ஒருவேளை அந்த குறிப்பிட்ட விமான நிலையத்தில் தரையிறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் வேறு விமான நிலையங்களுக்கு, அருகில் இருக்கக்கூடிய மற்ற விமான நிலையங்களுக்கு கொண்டு சென்று அங்கே தரையிறக்கப்படுவது வழக்கம். எனவே அதற்காக எப்போதுமே அந்த விமானங்களிலே கூடுதலான எரிபொருள் இருப்பது வழக்கம். எனவே அந்த எரிபொருள் மொத்தமாக ஒரே நேரத்தில் பற்றி எறிந்த போது அது ஒரு பெரிய வெடிகுண்டு விபத்து போல மாறிவிட்டது. சுற்றி இருக்கக்கூடிய புல்தரைகள், செடி கொடிகள் உட்பட அனைத்துமே எரிந்து கருகி நாசமாகி இருப்பதையும் ஒருபுறம் நாம் திரையிலே பார்க்கின்றோம். அஜித் பவாருடைய இந்த திடீர் உயிரிழப்பு என்பது அந்த கட்சிக்கு மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஏற்கனவே விமான விபத்திலே
இந்தியாவில் இருந்து பல்வேறு தலைவர்கள், பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இந்த சோக சம்பவமும் நடைபெற்றிருக்கின்றது. ஏற்கனவே 2009ஆம் ஆண்டில் ஆந்திரா மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஒய்.எஸ்.ஆர். ரெட்டி அவரும் கூட ஹெலிகாப்டர் விபத்திலே உயிரிழந்திருந்தார். கடந்த ஆண்டு கூட குஜராத்தில் இருக்கக்கூடிய அகமதாபாத்திலே அந்த விமானம் வெடித்து சிதறியது. அதிலே கிட்டத்தட்ட ஒரு 240 பேர் உயிரிழந்தார்கள் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருந்த நிலையில அப்போதும் கூட அதில் முன்னாள் முதலமைச்சர், குஜராத்தை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர் அதில் உள்ளே இருந்தார். அவரும் உயிரிழந்தார் என்ற அந்த சோகமான செய்தி வெளியாகி இருந்தது. இந்தியா முழுவதும் விமான விபத்துகளிலே பல பேர் உயிரிழப்பது, குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் உயிரிழப்பது என்பதும் அவ்வப்போது நடைபெறுகின்றது. பெருத்த ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக அந்த கட்சிக்கு மாறிவிட்டது. குறிப்பாக அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் குறிப்பிடும்போது தலைமை இல்லாமல் இனி நாங்கள் என்ன ஆகப் போகிறோம் என்று தெரியவில்லை. எங்கள் கட்சியினுடைய தலைவரை நாங்கள் இழந்து விட்டோம். இது எதை வைத்தும் எங்களால் ஈடு செய்யவே முடியாது. இனிமேல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று அவர்கள் அழுது கதறி துடிக்கிறார்கள். தொடர்ந்து அவரது உடலை உடற்கூறு ஆய்வு செய்து உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இது சம்பந்தமான அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.